அடி. ஸோ இதுலேருந்து எப்படி தப்பிச்சாங்கன்னா, நம்ம செகண்ட் ஹீரோ என்ட்ரி இருக்கார்ல பாபி. ஸோ அவர்கிட்ட ஒரு டீல் போட்டிருப்பாங்க. எப்படின்னா, ஒரு டைம் வந்து சாப்பாடு ஸ்டேஷன் எடுத்துகிட்டு போக சொல்ல டிசி வந்துருவாங்க. ஸோ அந்த டைமு நம்ம பாபியும் டாய்லெட்டை போட்டு அமுக்கிடுவாங்க, நம்ம ஹீரோயினையும் போட்டு அமுக்கி விட்ருவாங்க. ஏன்னா சாப்பாடு எடுத்துருந்தா டிசி செம்ம கேள்வி நம்ம ஹீரோவுக்கு. ஸோ அதனால் வந்து 2 பேரும் உள்ள தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அப்போது டீலு போட்டுக்கிறாங்க, நீ கொஞ்ச நாள் என் கூட மறைவாக இருந்துரு எங்கள் வீட்டில். அவர் டென்ஷன் படுத்தி நான் கொஞ்ச நாள் நிம்மதியாக இருக்கணும், அவரை வேலை விட்டு தூக்கணும், அப்போ தான் நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியும், எனக்கு விடுதலை கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பிளான் போடுறாங்க. அதுக்கும் அவர் சம்மதிக்கிறாரு. அவர் ஏன் சம்மதிக்கிறாருன்னா, அவங்க தங்கச்சி கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஜெயிலுக்கு போகக்கூடாது. அதுக்கப்புறம் போனால் பிரச்சனை இல்லை. ஏன்னா கொலை பண்ணதுனால தான் அவர் ஜெயிலுக்கு போனார். இது தெரிஞ்சு தங்கச்சி பேசாமல் இருக்காங்க. இந்த பிளான் எக்ஸிக்யூட் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ட்ரி தான் மாசாக காமிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு சீனும் நம்ம போலீஸ் ஆஃபீஸரை வெறுப்பேற்றி தண்டா வளைச்சி ஒரு வேளை சாப்பாடு கூட நிம்மதியாக சாப்பிட முடியாத அளவுக்கு பண்ணுறாங்க நம்ம ஹீரோயின். ஸோ அந்த டைம் நம்ம ஹீரோயின் நிம்மதியாக ஒரு நாள் தூக்கம், ஒரு நாள் சந்தோஷம், ஒரு வேளை சாப்பாடு நிம்மதியாக சாப்பிட்றாங்க. ஸோ இது வந்து இந்த சண்டை சீன்லாம் பார்த்தீங்கன்னா, அடி உதலாம் கரெக்டாக 1 மணி நேரம் 1 1/4 மணி நேரம் தான் படத்தில் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மீதி 1 மணி நேரம் இவங்களோட சீன், மீதி 1 மணி நேரம். படத்தோட மொத்த நேரம் 2 1/4 மணி நேரம். படம் லேடிஸுக்கான படம் இது.